விவகாரம் தொடர்பா விஜய்க்கு 3வது முறையா சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு விஜய் ஆஜராகல. காரணம் ஒரு 10 நாள் லீவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டிருக்காரு. அதுவும் எந்த விஷயம் ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் தின கொண்டாட்டத்துல சொல்லியிருந்தாரோ அதே விஷயத்த காரணம் காட்டி எனக்கு ஒரு 10 நாள் லீவு கொடுங்கப்பா, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சு சுமூகமா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடிடுறேன்னு சொல்லிட்டு லீவு கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்குமே சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த சம்மன் அவர் ஆபீஸ்க்கு அனுப்பப்பட்டது, வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. ஆனா இது அவர் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நேத்து முந்தானத்து எல்லாமே ஒரு கடந்த 2 நாட்களா நம்ம செய்திகளை பார்த்துட்டே இருந்திருப்போம். ஆனா அது அப்படி இல்ல, இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியுமே போட்டு உடைச்சிருக்கிறாரு. என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் விஜய் இந்த 10 நாள் லீவு எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 10 நாள் லீவு இருக்கு இல்லையா, இந்த லீவு தான் தவிக தலைவர் விஜய் தனக்குத்தானே வச்சிருக்கக்கூடிய ஆப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டும் பேசப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே டெல்லியில பவன் கல்யாணோட விஜய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள இணையறதுக்கான பேச்சுவார்த்தை பவன் கல்யாணோட டெல்லியில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இதற்கிடையில தான் இந்த 10 நாள் லீவையுமே விஜய் கேட்டிருக்கிறாரு. இந்த 10 நாள் லீவ்ல அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்த போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சது அப்படின்னா இந்த டெல்லிக்கு ஆஜராக வேண்டிய நிலைமையுமே இருக்காது. இந்த சிபிஐ விசாரணையில இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கறதுதான் விஜயோட மாஸ்டர் பிளானா இருந்துட்டு இருக்கு. தலைவன் ஒரு பக்கமா இப்படி ஒரு பிளான் போட்டுட்டு இப்படி ஒரு நெருக்கடிக்குள்ள சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் குரங்கு கூட்டத்தையே அலறி அடிச்சு ஓட செஞ்சிருக்காங்க. குரங்கு கூட்டம் அப்படின்னா நிஜமான குரங்கு கூட்டம்ங்க. இந்த அனிமல் கேட்டகரியில எல்லாம் வரும்ல, அந்த குரங்கு கூட்டத்தையே தாவிகா கூட்டம் அலறி அடிச்சு பயந்து ஓட வச்சிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவத்தை தான் தாவிகாவோட தொண்டர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதையும் விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் கரூர்ல நடந்த அந்த கூட்டத்துல அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவத்தை சிபிஐ இப்ப விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இந்த சிபிஐ விசாரணையில விஜய் முதல் முறையா கடந்த ஜனவரி 12ஆம் தேதி சம்மன் அனுப்பப்பட்டு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு வரவழைச்சு அந்த விசாரணை நடந்தது. ஒரு 8 மணி நேரம் அந்த விசாரணை நடந்தது. அதுக்கப்புறமா 2வது முறையா ஜனவரி 19ஆம் தேதி மறுபடியும் சம்மன் அனுப்பப்பட்டு டெல்லியில ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி விஜய் 2வது முறையாகவும் டெல்லியில போய் ஆஜராகிட்டாங்க. அப்பவும் ஒரு 8 மணி நேரம் இந்த விசாரணை நடந்தது. அந்த விசாரணை எப்படி எல்லாம் நடந்தது அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல்கள் எல்லாமே விளையாடிருந்தா அதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ 3வது முறையா விஜய் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதாவது மார்ச் 10 இன்னைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த செய்தியை நம்ம பார்த்துருப்போம். ஆனா என்னால வர முடியாது, எனக்கு ஒரு 10 நாள் டைம் வேணும் அப்படின்னு விஜய் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. சம்மன் வந்த உடனே பதறி அடிச்சு அந்த கடிதத்தை ரிப்ளை கடிதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா லீவ் லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 நாள் லீவ் வேணும் அப்படின்னு விஜய் கேட்டிருக்காரு. இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காரணத்தை விஜய் குறிப்பிட்டிருக்காரு. முதல் காரணம் என்னன்னா, வேட்பாளர்களை தேர்வு செய்யணும். அதாவது எலெக்ஷன் நெருங்க வந்துட்டு இருக்கு, என் கட்சியில யாரெல்லாம் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கு. நாங்க இன்டர்வியூ வச்சிருக்கோம், யார் யார்கிட்ட எவ்வளவு காசு வாங்கணும் அப்படிங்கறத நான் தான் கலெக்ட் பண்ணி அந்த எல்லாத்தையும் முடிவெல்லாம் எடுக்கணும். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வேட்பாளர்கள் தேர்வு அப்படிங்கறதையே சம்மன் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் விஜய் அறிவிக்கிறாரு. ஆனா அந்த லீவ் லெட்டர்ல எனக்கு இந்த வேட்பாளர் தேர்வு இருக்கு, அதனால எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த பதறி அடிச்சு ஒரு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு காரணம் இந்த முதல் காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னா, பிரச்சாரம் நடத்த போறேன், எனக்கு அதுக்கு திட்டமிடணும், அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றாரு. அப்படி என்ன பிரச்சாரம் நடத்தி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்காக பிரச்சாரம் நடத்துறதுக்காக எனக்கு திட்டமிடுறதுக்கான டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. பொதுவா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த கட்சியில திட்டமிடுறது, அந்த கட்டம் வகுக்கிறது எல்லாத்தையுமே ஜோசியக்காரங்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்து அதை அவர் அங்க வீட்டுல இருந்தே மனப்பாடம் செஞ்சுட்டு வர வழியில எல்லாமே பேசி பார்த்துட்டு ஒருக்க பேசிட்டு அதுக்கப்புறம் போறதுதான் விஜயோட வேலையா இருந்துட்டு இருக்கு. இதுல என்ன திட்டம் வகுக்கிறதுக்காக இந்த லீவு கேட்டு இருக்காரு அப்படிங்கறதும் இப்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 2வது பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டங்கள் எல்லாமே 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் சொன்ன மாதிரி வகுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு இதுல என்ன வேலை அப்படிங்கறதும் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 3வது, வாக்கு சேகரிக்க போகணும். நான் வாக்கு சேகரிக்க போகணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு 10 நாள், இந்த 10 நாள் தான் தலைவர் வாக்கு சேகரிக்க போறாராமா, அதுக்கான லீவு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன், கிராமமா நேர்ல வாக்கு கேட்கிறேன் அப்படின்னு
ரொம்ப அறிவாளித்தனமா விஜய் வந்து ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது இப்போ எங்க போய் வாக்கு சேகரிக்க போறாரு, இந்த பிரச்சாரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு அது அவர் அந்த பேசுனதுல இருந்தே தெரிய வந்தது. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போகணும், அதுக்கு நான் திட்டமிடணும். அதாவது வார வாரம் போகிறதா ஒரு திட்டமிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இது மாசம் மாசமா மாறிச்சு இல்லையா, இந்த திட்டத்தை வகுக்கிறதுக்கு ஒரு 10 நாள் தேவைப்படுதாமா, மக்கள் கிட்ட போய் வாக்கு சேகரிக்க போறாராமா. இந்த 10 நாள்ல வாக்கு சேகரிச்சுதான் விஜய் வந்து முதலமைச்சராக போறாரு அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு 10 நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நாலாவதா என்ன காரணம் அப்படின்னா, சமீபத்துல மகளிர் தின கொண்டாட்டம்னு சொல்லிக்கிட்டு நடந்தது. தன்னோட மனைவியவே அடிச்சு நடுத்தெருவுல விட்டுட்டு அவங்க வந்து எனக்கு வீடு கூட இல்ல, விஜயோட நிலாங்கரை வீட்டுல தங்குறதுக்காவது எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த கொண்டாட்டம் நடக்கக்கூடிய அன்னைக்கே 2வது மனு ஒண்ணு கொடுத்திருந்திருப்பாங்க. சோ தன்னோட மனைவியே சொந்த வீட்டுல ஏத்துக்காம தன்னோட பிள்ளை குட்டிகள் எல்லாத்தையும் அடிச்சு பத்தி விட்டுட்டு மகளிர் தின கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான வாக்குறுதிகள் திமுக அதிமுக செயல்படுத்திட்டு இருந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்திருந்தாரு இல்லையா. சோ அந்த கொண்டாட்டத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னோட விவாகரத்து விஷயம் வந்து ஒரு ஒர்த்தே கிடையாதுங்க, அது ஒரு ஒர்த்தே இல்லை, என் மனைவி என்னோட குழந்தை குட்டிகள் எல்லாம் ஒர்த்தே கிடையாது. அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. எனக்கு நீங்க தான் முக்கியம், மக்களுக்காக நான் என்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு த்ரிஷாவோட வந்திருக்கேன். சோ நீங்க வந்து அந்த விஷயத்தை பத்தி கவலைப்படவே வேண்டாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களோட ரசிகைகளுக்கு ஆதரவு சொல்லியிருந்தாரு இல்லையா. அந்த ஒர்த்தே இல்லாத விஷயத்தை தான் இப்போ காரணமா காட்டி சிபிஐ கிட்ட எனக்கு 10 நாள் டைம் வேணும், எனக்கு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, நான் அங்க ஆஜராக வேண்டியது இருக்கு, அப்படி இருக்கும்போது என்னால இங்க வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியவே செய்யாது, திட்டிக்கிட்டே இருப்போம், எதுக்காக இருக்கிற மூலையில போட்டிருப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, ஐயோ பாட்டி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, பாட்டி இருந்தா அப்படி இருந்திருக்குமே, பாட்டி எனக்கு அப்படி செஞ்சிருப்பாங்க இப்படி செஞ்சிருப்பாங்களே யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி தன்னோட மனைவி இருக்கும்போது அவருக்கு அந்த அருமை தெரியல. 2021 அவங்களுக்கு தெரிஞ்சுமே 5 வருஷமா கூட இருந்திருக்காங்க பொறுத்துக்கிட்டு. அப்போல்லாம் அவங்கள துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி பினான்சியலா லாக் பண்ணி ஹோம் அரெஸ்ட் பண்ணி அவளை கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாம அவங்க விவாகரத்து அப்படின்னு போய் நின்னதுக்கு அப்புறமா நீ என்ன சொல்றது, நானே வெளிப்படையா சொல்வேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு நடிகைன்னு குறிப்பிட்டிருந்ததுனால ஒரு நடிகையோடைய ஒரு கல்யாண வீட்டுக்கு சேம் ட்ரெஸ் போட்டு வந்து ஒரே கார்ல வந்து இறங்கி அவங்க மறுபடியும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டு அந்த மகளிர் தின விழாவில போயிட்டு அவங்கள ஒர்த்தே கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த ஒர்த் இல்லாத ஒரு பர்சனை வச்சு இப்ப 10 நாளைக்கு சிபிஐ கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காரு விஜய். அது என்னப்பா 10 நாள், இந்த 10 நாள் எதுக்குதான் கேக்குறாரு அப்படின்னா, அவர் சொன்ன காரணங்கள் எல்லாமே இதுக்காக. உண்மையாவே இந்த 10 நாள் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே செய்திகள்ல தொடர்ந்து பார்த்துட்டே வந்திருப்போம். டெல்லியில பவன் கல்யாணோட விஜய் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா, என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவிகா இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி ஒரு 3 நாள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு இருப்போம். அதுக்கு எந்த ஒரு மறுப்புமே தாவிகா தரப்புல இருந்து தெரிவிக்கல. அமைதி மௌனம் அப்படிங்கிறது சம்மதத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் த்ரிஷா விஷயத்திலயுமே அவர் வந்து அமைதியா இருந்தாரு, அதுக்கு அடுத்த நாளே வந்து கூட்டிட்டு வந்து நின்னாரு. அதே மாதிரி இந்த விஷயத்துல அமைதியா இருக்கிறாரு. உடனே அவரு போய் சேர்ந்துட்டு வந்து நான் இவங்க கூட தான்ப்பா கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு அப்படிங்கிறது மக்களோட மிகப்பெரிய சோகமான ஒரு எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. இப்போ அதோட அடுத்த கட்டமா தான் இந்த 10 நாள் கேப்ல தாவேகா தலைவர் விஜய் வந்து தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்க போறாரு. என்ன அப்படின்னா, அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை இந்த 10 நாட்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இந்த 10 நாள்ல அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்து முடிஞ்சது அப்படின்னா, இல்ல இந்த 10 நாள்ல தாவேகாவை சேர்ந்த யாராவது டெல்லிக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் கார்ல கர்ச்சீஃப் வச்சு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்புறமா சிபிஐல இருந்து சம்மன் எதுவுமே வராது. சிபிஐல டெல்லியில போய் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்ல. விஜய் அவர்கள் கிட்ட மாதிரியே சென்னையிலேயே வச்சு விசாரணை நடக்கிற மாதிரி நடந்தா அது எல்லாமே பிரச்சனை வந்து சுமூகமாக முடியும். ஒருவேளை இந்த 10 நாள்ல அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமா நடந்து முடியல அப்படின்னா, சிபிஐ வந்து இன்னொரு விஷயமே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, 3 வாட்டி தொடர்ந்து சம்மன் அனுப்பி ஆஜராகல அப்படின்னா அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்திருக்காங்க. இது வந்து இப்போ முதல் தடவை விஜய் வந்து அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுறது, அதாவது சம்மன் அனுப்பி ஆஜராகாம இருக்கிறது. இதை தாண்டி அடுத்து இந்த 10 நாள்ல பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்து முடிக்கல அப்படின்னா அடுத்தடுத்து 2 சம்மன்கள் அனுப்பலாம். அதுக்குமே விஜய் வந்து ஆஜராக முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியுமே கொடுக்கலாம். அது கொடுத்துட்டு அவர் ஆஜராகல அப்படின்னா இவர் தான் அக்யூஸ்ட் பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் உள்ள போடுறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. இதை தாண்டி சிபிஐ இப்போ எதுக்கு
திடீர்னு மறுபடியும் ஒரு சம்மன் அனுப்பணும். ஏற்கனவே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது, அங்க கேட்டவங்க கிட்ட ஒரு மாதிரி தகவல் கிடைச்சது. சோ அது வந்து விஜய் வந்து என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. முதற்கட்டமா விசாரணையில வந்து அங்க யாரெல்லாம் இங்க இருந்தாங்களோ அவங்க எல்லாமே அழைக்கிறது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தான். இப்போ திடீர்னு தேர்தல் நெருங்கும் போது நம்ம பார்த்துருப்போம், திடீர்னு த்ரிஷா அவர்கள் என்றாகிறாங்க, திடீர்னு சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸ் கேஸுக்காக கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த ஜனநாயகன் படம் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளிவரும் சொல்லிட்டு அது ஒரு சுமூகமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சிபிஐ வந்து மறுபடியும் சம்மன் வந்து கொடுத்திருக்காங்க. பவன் கல்யாணோட பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. சுத்தி சுத்தி ஒரு நெருக்கடிக்குள்ளதான் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இப்போ சிபிஐ மறுபடியும் எதுக்காக இந்த சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜாக இருக்கட்டும், மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த வீடியோஸாக இருக்கட்டும், சோசியல் மீடியால வெளியாகி ஷேர் பண்ணப்பட்ட, அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்து அங்க இருந்து ஏதாவது ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருப்பாங்களே, அப்படி எல்லா வீடியோஸ்களையும் எடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டையும் சரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், இப்படி உங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது அவங்க ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பதிலும் இதுக்கு முன்னாடி ஜனவரி 12-19 விஜயை கூப்பிட்டு வச்சு விசாரணை செஞ்சாங்க இல்லையா, அப்போ விஜய் சொன்ன பதிலுமே முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கிறத சிபிஐ வந்து இப்போ உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த முரண்பாடுகள் காரணமா தான் இன்னும் ஒரு சில புதிய ஆதாரங்களுமே சிபிஐக்கு கிடைக்க வந்திருக்கும். சோ அந்த ஆதாரங்களுக்கும் விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு, அந்த பதிலுமே வந்துட்டு முன்னுக்கு பின் முரணா இருந்தது அப்படின்னா விஜய் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் சிபிஐயோட இப்ப தகவலா இருக்கு. சோ விஜய் சிபிஐ கிட்ட என்ன பதில் சொல்ல போறாரு, இந்த 10 நாள் லீவு கேட்டிருக்காருல்ல, இந்த லீவுல வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுமா, விஜய் அதாவது தாவேகா தரப்புல இருந்து யாரு டெல்லிக்கு போக போறாங்க, யாரு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க, அநேகமா ஆதி அர்ஜுன் அவர்கள் தான் டெல்லிக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நான் வந்து விளையாட்டு போட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போய் டெல்லியில போய் அமித்ஷா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ குரங்கு கூட்டம் அப்படிலாம் சொன்னியே பாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், தாவேகா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட கூட்டம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கூட்டங்கள்ல தாவேகாவோட மாநாடுகள்லயும் சரி, பொதுக்கூட்டங்கள்லயும் சரி, நிகழ்ச்சிகள்லயும் பாத்துக்கிட்டே இருக்கிறோம். சோ இந்த கூட்டத்தை பார்த்து மக்கள் தான் பயந்து ஓடுறோம். ஏன்னா அங்க போனா என்ன ஆகும் அப்படிங்கறதே தெரியாது. போலீஸ்காரங்க கையை விட்டு வைக்காம கடிச்சு வைக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த தாவேகா கூட்டம். இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்து குரங்கு கூட்டமே பயந்து ஓடி இருக்கு. அதாவது நம்ம யாராவது சேட்டை செஞ்சாங்க அப்படின்னா, என்னப்பா குரங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஆனா அந்த குரங்குகளே பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு இன்னைக்கு தாவேகாவினரோட அந்த தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன நடந்தது அப்படின்னா, ஏற்காடு அந்த மலை பகுதி இருக்கு இல்லையா, ஏற்காடுக்கு மேல போகல, அந்த பகுதியில வந்து நிறைய குரங்குகள் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். கூட்ட கூட்டமா இருக்கும். நம்ம போகும்போது ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்ல ஏதாவது சாப்பாடு வச்சோம்னா அதை அமைதியா எடுத்துட்டு அது போய் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அது ஒரு ஓரமா இருக்கும், நம்மள டிஸ்டர்ப் பண்ணவே செய்யாது. போனா நமக்கு வந்து தெரியும் இந்த குரங்குகளுக்கு வந்து தாகமா இருக்கு, அந்த மலைப்பகுதியில குரங்குகளுக்கு தண்ணியே கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருணை உதவி அப்படிங்கிற பேர்ல கேனா லிட்டரா கேனா வாங்கிட்டு அங்க போய் ஒரு தொட்டி கட்டி அந்த தொட்டில வந்து தண்ணியை ஊத்தி வச்சிருக்காங்க. தாவேக்காவில வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா, இது அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அது பாட்டு தண்ணி குடிச்சிட்டு அது பாட்டு போயிருக்கும். அதாவது அந்த மலைப்பகுதியில அருவிகள் நம்ம போகும்போதே பார்க்கலாம். சரி, இந்த கோடைக்காலம் அதனால வைக்கிறாங்க, அதை கூட நம்ம ஏத்துக்கலாம். தொட்டில வச்சுட்டு போனாங்கன்னா போயிருந்திருக்கும். அது வச்சது மட்டும் இல்லாம அந்த குரங்குங்க வந்து தண்ணி குடிக்க கரெக்டா வந்து வாயை வைக்கும் போது தாவேக்கா அப்படின்னு கத்திருக்காங்க. பத்தாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்து விசில் அடிச்சு ஃபூன்னு அடிச்சிருந்திருக்கான். சோ இதை பார்த்து பயந்து போய் அந்த குரங்கு கூட்டங்களே அலறி அடிச்சு ஓடி இருக்கு. சோ இப்படியான ஒரு நிலைமையிலதான் இந்த தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த தொண்டர்களை வச்சுட்டு விஜய் வந்து ஒரு பக்கமா பேரமும் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.